பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட அடுத்த ஒரு கணம் ஆண்டவருக்கு நமக்கு எப்படி கணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்ன சொல்லி பார்க்கலாம்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம் என்ன? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கணம் பண்ணு. அருமையான வார்த்தை. கர்த்தரை கணம் பண்ணு. நம்முடைய விளைச்சல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்துல முதற் பங்கு ஆண்டவருக்காக இருக்கணும். 100ல் 1, 10ல் 1 அந்த மாதிரி பங்கு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். இந்த கணத்தை ஆண்டவருக்கு கொடுத்தோமானால் திரும்ப ஆண்டவர் என்ன கணம் கொடுப்பாரு தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஏன் கர்த்தருக்கு கொடுக்கணும்? கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கணும் இல்லையா? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தெய்வன், அவர்கிட்ட இல்லாததான். ஆனா திரும்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? எல்லாத்தையும் கேட்கல. நம்ம கிட்ட கொடுத்த 100 ரூபாயும் ஆண்டவர் கொடுத்த 100 ரூபாயும் ஆண்டவர் கேட்கல. 100ல் 1 பங்கு, 1000ல் 1, 100ல் 1 தசம பாகம், காணிக்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில நாம் என்ன செய்யணும்? முதற் பங்கை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த முதற் பங்கு, அதோட சேர்த்து நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தேவ சமூகத்துல முதல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேடுகிற அனுபவம், அதுவும் முதற் பங்கு தான். நம்ம கொடுப்பதுல நேரத்தை ஆண்டவருக்கு முதல்ல கொடுக்கிறோமா? 2வது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல தேவனுக்கு எடுத்து வைத்து முதற் காரியமா எடுத்து கொடுக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அதாவது கிறிஸ்தவத்தை அறியாத ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இயேசுவை அறியாத ஜனங்க. அவங்க கூட இந்த அவங்களுடைய இறைவனுக்கு முதற் பங்கு அப்படிங்கிறது பயங்கரமா கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு வரையில அந்த முதற் பங்கு கொடுக்கறதுன்னா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அநேக கிராமப்புறங்களுக்கு நான் போறேன், அநேக இடங்களுக்கு நான் கடந்து போகிறேன். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தசம பாகம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கறதுனால என்ன ஆசீர்வாதம் அவங்க பெற்றுக்கொள்றாங்க அதுவும் தெரிய மாட்டேங்குது. எப்படி ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணுங்கிற ஒரு முறை கூட தெரிய மாட்டேங்குது. ஈவன் படிச்சவங்க கூட நல்ல உத்தியோகத்துல இருக்கிறாங்க, உயர் உத்தியோகத்துல இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆண்டவருக்கு எப்படி காணிக்க கொடுக்கணும்? ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கை அறியக்கூடாது இல்லையா? அந்ததான் காணிக்க. அந்த காணிக்கை எப்படி ஆண்டவருக்கு கனம் பண்ணி கொடுக்கணும் அதுவும் தெரியல. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியலைங்க. தயவு செய்து நீங்க வேதாகமத்தை நல்லா அறிந்து செயல்படுகிற ஜனங்களாய் காட்சி அளிக்கணும். இப்படிதான் நான் 1ஆம் தேதி ஒரு காரியம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சாட்சியா. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரையிலும் கர்த்தருடைய மனுஷனாகிய எலிசாவுக்கு ஒரு தம்பதியினர் என்ன செய்வாங்கன்னா, தேவனுடைய மனுஷன் வந்து கடந்து போறாரு ஊழியத்துக்குன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு மேல ஒரு சின்ன ஒரு இடத்தை தான் ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த இடத்துல தேவ மனுஷனாகிய எலிசா தங்குவதற்கு என்னென்ன தேவையோ சின்ன சின்ன பொருள் அவங்களால முடிந்த காரியத்தை அந்த தேவ மனுஷனுக்கு, அதாவது கர்த்தருக்கு செய்யறோம்னு சொல்லி கனம் பண்ணினார்கள். இது நிமித்தம் என்னாச்சு தெரியுமா? எலிசா மூலமா தேவன் அவர்களுக்கு என்ன குறையோ அந்த குறையை நிவர்த்தி செய்தார். அவங்களுக்கு உண்டான ஒரே ஒரு குறை, குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுத்து அந்த மலடிங்கிற பேரை இந்த சமுதாயத்திலிருந்து போக்கினார். அந்த ஸ்திரியை கூப்பிட்டு எலிசா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆனா அந்த ஸ்திரீ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் நல்லா இருக்கிறேன், இந்த உலகத்துல, இந்த பூமியில, இந்த சமுதாயத்துல நல்லா இருக்கிறேன். ஆனா ஒரு குறை இருக்கு, குழந்தை பாக்கியம். அந்த குறைய கூட ஆண்டவர் பாருங்க குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கொடுப்பதில் உற்சாகமே நாம் இருக்க வேண்டும். முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். உங்க பொருளாலும் உங்களுடைய மனசளவுல இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை நீங்க கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு திரும்ப தந்து பலப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த அருமையான இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். தகப்பனே, இதோ உமக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, இதோ தகப்பனே உம்மிடத்துல நேரத்தை நாங்க முதல்ல உமக்காக செலவிடுவோம். 2வது, பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உண்மை கனப்படுத்த விரும்புகிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, கர்த்தர் நீர்தாமே அவங்க வேலையை, பிசினஸ, ஊழியத்தை, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் நீர் திரும்ப அவங்களுக்கு கனம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தகப்பனே நீர் அவர்களோட எங்களோட கூட இருந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.